மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் சு குணசேகரன், மாநில நெசவாளர் அணி செயலாளரும் மாநில மாணவர் அணி துணை செயலாளரும் வீரமணி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக திமுகவினர் கூறுகின்றனர். மாநில நெசவாளர் அணியை சேர்ந்த SLT சச்சிதானந்தம் போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவசுப்பிரமணியம், புதூர் பேரூராட்சி தலைவர் பிரகாஷ், முன்னாள் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன் இவர்களில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என அக்கட்சி தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கொடுமுடி ஒன்றிய செயலாளர் ராம்பிரகாஷ், மேற்கு ஒன்றிய செயலாளர் கௌதம், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அருண்குமார் இவர்களில் ஒருவர் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் தெற்கு மாவட்ட தலைவர் மக்கள் G. ராஜன், தெற்கு மாவட்ட தலைவர் முத்துக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RM. பழனிசாமி இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் C. சரஸ்வதி, தன்னார்வ தொண்டு மாநில செயலாளர் கிருத்திகா சிவகுமார், ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் SM. செந்தில் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அக்கட்சியின் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அருண்குமார் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் தொகுதியில் களப்பணியை தொடங்கிவிட்டார்.